வணக்கம். குலாப் ஜாம் செய்வது எப்படி என்று நாம் பார்ப்போம். முதலில் நமக்கு குலாப் ஜாம் பாக்கெட் 200 கிராம் பாக்கெட் ஒன்று எடுத்துப்போம். இந்த 200 கிராம் குலாப் ஜாமுக்கு ஒரு 800 கிராம் சீனி தேவை. அதே அளவு தண்ணீர் தேவை. நம்ம குலாப் ஜாம் பொடி போட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணிக்கணும். அதில் ஒரு சின்ன சின்ன கட்டிகள்லாம் நம்ம இது பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மெதுவாக ரொம்ப அழுத்தி பிணையாமல் மென்மையாக பிணைஞ்சு கொண்டு வரணும். இதே மாதிரி கொஞ்சம் மெதுவாக அப்படியே மென்மையாக பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றி கட்டி இல்லாமல் பிணையணும். அது ஆஃப் ஆகிடாது. அப்படி பிணைஞ்சிக்கிட்டு வந்து இந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துடும். கட்டியே கொண்டு வந்துட்டால் இது அப்படியே ரொம்ப அழுத்தி பிணையாமல் மென்மையாக பிணைஞ்சு இந்த மாதிரி கட்டியாக வந்துடணும். இது எடுத்தோடனே இப்படி வறுத்தா சாப்பிட்டா வரும். இப்படி வரும். இந்த பக்கத்துக்கு வந்துடணும். இது வந்தால் வந்துடணும். இதை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்மளுக்கு தேவையான உருண்டை போடலாம். உருண்டை எடுத்து நம்ம ரவுண்டாக பண்ணிக்கணும். லேசாக அப்படி ப்ரெஸ்ஸிங் பண்ணி அப்படி பண்ணிஞ்சால் அந்த வெடிப்புகள் வராது. வெடிப்பு வராமல் இருந்தால் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உடையாது. அதுக்காக கொஞ்சம் லேசாக அமைக்க ப்ரெஸ்ஸிங் பண்ணி அது ரவுண்டாகணும். இந்த ஷேப்பில் வரும். இந்த இருக்குல்ல கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் பண்ணி தேய்ச்சா ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். லேசாக ப்ரெஸ்ஸிங் பண்ணி தேய்க்கணும். தேய்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபுல் ஷேப்பில் வரும். இதே மாதிரி உருண்டை நம்ம போட்டு எடுக்கலாம். அதை நீட்டாக அந்த காமிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் உருட்டி வச்சுட்டு நம்ம பாவு ரெடி பண்ணிடுவோம். 800 கிராம் சீனி போட்டிருக்கேன். அதே அளவு நான் தண்ணி ஊற்றுறேன். இதை அடுப்பில் வச்சு நம்ம பாவு ரெடி பண்ணிடுவோம். இதில் மணமாக இருக்கிறதுக்கு 4-5 ஏலக்காவை பொடியாக்கி போட போகிறோம். இந்த மாதிரி போட்டு பொன்னிறமாக பார்த்து எடுக்கணும். லேசாக கிளறி விட்டு சிம்மில் வச்சு ரொம்ப கழுவ விடாமல் மெதுவாக நம்மளுக்கு தேவையான பருவத்தில் அந்த ஒவ்வொரு குலாப் ஜாமும் பொன்னிறமாக வரணும். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சே ரெடி பண்ணுங்க. இதே டயத்தில் நம்ம அந்த சீனிப்பாவை நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கோம். அது தேவையாக சூடு ஏறணுன்னே நல்லா சூடு ஏறணுன்னே அதை பார்த்து இறக்கணும். இங்கே நம்ம இதை பார்த்து இறக்கணும். அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கிட்டு பொன்னிறமாக வரணும் நமக்கு தேவையானது. சின்ன உருண்டை தான் போட்டோம். அதனால் பெரிய உருண்டையாக வந்திருக்கு. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இது தனியாக ஒரு ஆற வச்சு சீனிப்பாவில் போட்டு எடுத்தால் மணமான குலாப் ஜாம் ரெடி. இதேமாரி நம்ம போட்டு பொன்னிறமாக பார்த்து எடுக்கணும். ரொம்ப கருக விடாமல் சிம்மில் வச்சு சூடு பண்ணி எடுக்கணும். நம்ம கொஞ்சம் சின்ன உருண்டையாக தான் போட்டோம். அதனால் பெரிய உருண்டையாக வந்துடுச்சு. இது நல்லா கிண்டி விட்டு நல்லா கலராக சிம்மில் வச்சு தான் நம்ம பருப்போம். அப்போ தான் நல்லா உருண்டைக்கு உள்ளனால நல்லா வேகும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வெந்தனம் எடுத்துகிறோம். இதை நம்ம வந்து பாவு ரெடி ஆகணுன்னே அந்த பாவில் போட்டு குலாப் ஜாம் ரெடி. இந்த மாதிரி பொரித்து
நம்மளுக்கு தேவையான பாத்திரத்தில் இதை போட்டு வச்சுக்கிறோம். இதில் வந்து நம்ம சர்க்கரை பாவை ஊற்றுறோம். அப்படியே அப்படியே இந்த இதில் ரெடியாக இருக்குல்ல, அதில் நம்ம இப்போ சர்க்கரை பாவை ஊற்ற போகிறோம். இது ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம பாரி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அது பார்க்கவே குலாப் ஜாமுன் சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்றாங்க, 2 3 சாப்பிடுவாங்க. நான் இதை வந்து தவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கேன். இந்த பாவு உருண்டையை வந்து ரைஸ் பிரான் ஆயில் தவிட்டு உருண்டையில் எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கேன்.